உங்களில் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். வீக்கெண்டு நெக்ஸ்ட் டே அப்படின்னாவே ப்ரீவியஸ் டே ஈவினிங்கு நமக்கு ரொம்ப ரிலாக்ஸாக பசங்களெல்லாம் விளையாட கூப்பிட்டு போயிட்டு அப்படியே நானும் டைம் பாஸ் பண்ணிவிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சமைக்கணுமா அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனமும் கூட. சரி வீக்கெண்டு தானே நாளைக்கு, நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஈவினிங் வெளியே சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு அப்புறமா தான் ஒரு ஃபீலிங்கு, ஐயோ ஏச்சே நம்ம எங்கேயாவது ஒரு வெளியில் போயிருக்கோம், ஒரு துணி எடுக்க போகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறோம்னா அப்போ வெளியில் சாப்பிட்டா நமக்கு அந்த கில்ட் இருக்காது. இந்த மாதிரி ஒரு வீக் டேயில் நம்ம வந்து ஒரு வெளியில் ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோமோ, அது என்னமோ அது மட்டும் கிடையாது, ஃபுட்டு விஷயத்தில் மட்டும் கிடையாது, பசங்க மார்க் கம்மியாக எடுத்துட்டாலோ இல்லை வீடு குப்பையாக இருந்தாலோ நம்ம சமைக்க வேண்டிய நேரத்தில் சமைக்காமல் போனாலோ இது எல்லா நேரத்துலையும் நமக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், ஒரு கில்ட் ட்ரிப்பிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை எத்தனை பேருக்கு நடந்திருக்கு, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சரி போயிட்டு போகுது, என்ன இப்போ வெளியில் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுடுவீங்களா, இல்லை இன்றைக்கி சமைக்காத நாளைக்கு சேர்த்து வச்சு சமைக்கணும் பாரு அப்படின்னு அடுத்த நாள் தடபடலாம் சமைப்பீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.